ஸோ காஞ்சுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். இன்னொரு சொல்லிடலாம். இஜெட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபியாக இருந்தால் காஞ்சுகேட்டோட நோட்டேஷன் இஜெட் பார் நோட் பண்ணுவாங்க. அதனோட நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் ஐபின்னு வரும். சரி, இதனோட ஐடியா என்னென்ன வருதுன்னு பார்த்தலாமா? ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? இஜெட் ப்ளஸ் இஜெட் பார் என்ன கிடைக்கும்? இஜெட் ப்ளஸ் இஜெட் பாரோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 2a. 2a. அப்போ a ஈக்குவல் என்ன எழுதலாம்? 1/2 இன்ட்டு இஜெட் ப்ளஸ் இஜெட் பார். சரி, அப்படின்னா என்ன மீனிங்? ரியல் பார்ட். ரியல் பார்ட் வந்து எப்படி எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோன்னா, ரியல் பார்ட் வந்து எப்படி எழுதுவாங்கன்னா RE ஆஃப் இஜெட் நோட் பண்ணுவாங்க. சரியா? இது எது ரியல் பார்ட்? ஏ ரியல் பார்ட். ஐங்கிற டைம் என்னது? இமேஜினரி பார்ட். ஐங்கிற டைம் வந்து இமேஜினரி பார்ட். அப்போ இது ஏ. அப்போ IM ஆஃப் இஜெட் வந்து இமேஜினரி பார்ட். ஓகே, IM ஆஃப் இஜெட் வந்து இமேஜினரி பார்ட். அப்போ அந்த இமேஜினரி பார்ட் எப்படி நோட் பண்ணுவாங்க? P நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? சரியா? அப்போ ரியல் பார்ட் ஆஃப் இஜெட் என்ன எழுதலாம்? 1/2 இன்ட்டு இஜெட் ப்ளஸ் இஜெட் பார்னு எழுதலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. சரி, இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணாலும் அந்த ரிசல்ட்டு, ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன ரிசல்ட் வரும்னு சொல்கிறாங்கன்னு? ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன வரும்? 1/2 into z minus z bar. இல்லை, இஜெட் மைனஸ் இஜெட் பாரோட ரிசல்ட் என்ன கிடைக்கும் கேட்டேன். அதாவது இது மைனஸ். ஒரே நிமிஷம் சார். அதுதான் கேட்டேன். அப்போ என்னாச்சு? ஏன் கட்டாயிரும் 2IBன்னு வருது. கரெக்டுங்களா? அப்போ இது வந்து என்னாச்சு? B ஈக்குவல் என்ன எழுதலாம்? 1/2i இன்ட்டு இஜெட் மைனஸ் z bar. அவ்வளோதான் கண்ணு. அப்போ இந்த ஐடியா ஞாபகம் வச்சுங்க. இது இமேஜினரி பார்ட்டோட ஃபார்முலா. சரிங்களா? எஸ் சார். நோட் பண்ணிக்குமா? இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதெல்லாம் அவங்க வந்து நம்ம கடைசி எக்ஸசைஸ் வரைக்கும் இதெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ரியல் பார்ட்னா எப்படி இருக்கும், இமேஜினரி பார்ட்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம கடைசி வரைக்கும் அப்ளை பண்ண போகிறோம். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா சார்? மேலே மட்டும் எழுதுனது கம்மியா சார்? நான் எடுத்துடுறேன். சார். வெரி குட்மா. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லி நோட் பண்ணிக்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸை கொஞ்சம் நோட் பண்ணிங்க. அடிஷனாக இருந்தாலும் மல்டிப்ளிகேஷன் வந்து செப்பரேட் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? அடிஷனாக இருந்தாலும் மல்டிப்ளிகேஷனாக இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம்? அதை இங்கே போட்டுக்கலாம். தேர்டு ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ரெண்டு என்ன பண்ணிக்கலாம்? செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். செப்பரேட்டாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் பண்ணிக்கலாம், டிவிஷனாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மாற்றி பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க ரியல் பார்ட்டுக்கு வேல்யூ கொடுத்துட்டா, இமேஜினரி பார்ட்டுக்கு இங்க கொடுத்துக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணி பார்த்தாச்சு. இது எல்லாமே ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் கொடுத்துட்டோம். சரிங்களா? எஸ் சார். இது nth ஆர்டரா இருந்தாலும் உள்ள போட்டு பண்ணலாம், வெளியே போட்டு பண்ணலாங்கிறாங்க. சரிங்களா? இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்க்கணும். இது கொஞ்சம் பாருங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல 1 மார்க் கொஸ்டின். இங்க பாருங்க, இஜெட் ஈக்குவல் டு இஜெட் பார்னு வந்தா அதுக்கு பேரு ரியல் மட்டும் தான் இருக்கும். ரியல் என்னது? இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ், அதாவது ஏ மட்டும் தான் இருக்க போகுது. சரிங்களா? இமேஜினரி பார்ட் இருக்காதாமா. அப்போ பியூர்லி இமேஜினரின்னு என்னது? அப்போ இஜெட் ஈக்குவல் டு ஐபி மட்டும் தான் இருக்க போது, இது கிடையாது. சரிங்களா? இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மார்க்ல கேட்பாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகேங்க சார். மற்றெல்லாம் கூட போட்டுருவீங்க. ரெண்டு பார் டிவைட் பண்ணி போடுறது இதெல்லாம் போட்டுருவீங்க. இது ரெண்டையும் நீ டெரைவ் பண்ணி போட்டுருவேன். பட் இந்த கண்டிஷன் வரும்போது என்னது? இது ரியல் பார்ட். மைனஸ் இஜெட் பார்னு வந்து அதுக்கு பேர் இமேஜினரி பார்ட். ரெண்டு டைம் காஞ்சிகேட் பண்ணிவிட்டீங்கன்னா டேரெக்டாக என்ன ரிசல்ட் வருமோ அந்த ரிசல்ட் டேரெக்டாகவே கிடைச்சிருங்கிறாங்க. சரியாம்மா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். இதை அப்படியே காப்பி பண்ணிக்க. ஃபார்முலா மாதிரி அப்படியே மெமரி பண்ணிடுவோம். நம்ம ஃபார்முலா போக போக சேர்ந்துட்டே இருக்கும். கடற்கடன்னு மெமரி பண்ணிக்கணும். சரியாம்மா? ஓகேங்க சார். எழுதிட்டீங்களா? அடுத்து பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் சார், எழுதிட்டு இருக்கேங்க சார்.
ஏண்டா நம்ம நிறைய ஃபார்முலா இருக்குதா? எழுதிட்டேங்க சார். எழுதிட்டியா? ஓகே கண்ணு. சரி, இதை பேஸ் பண்ணி ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படியே கண்டினியூஸ் ஆகி இந்த மெத்தீரியல் நல்லா ஸ்ட்ராங் ஆகி இது எல்லாமே அங்கே அப்ளை ஆகும். கடைசி 3 எக்ஸசைஸ்க்கு அப்ளை ஆகும். அதனால திரும்ப எடுக்க வேண்டியதாக இருக்குது. இது என்ன பண்ணணும் உனக்கு ஐடியா தெரியுமாடா? ஃபைண்ட் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் எக்ஸ் பிளஸ் ஒய் ஃபார்முக்கு மாற்ற சொல்கிறான். மாற்றின பின்னாடி ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் அப்படின்னா என்னது? எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்குறோம். எஸ் சார். கான்ஜுகேட் எடுத்து போடணுங்க சார். எதோட காஞ்சிகேட் கண்ணு? 5 minus 12i. டினாமினேட்டரோட காஞ்சிகேட் எடுத்து போடுவோம். ஸோ போட்டுருங்களா நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். காஞ்சிகேட் கண்ணு. எஸ் சார். காஞ்சிகேட் போட்டாச்சா? டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணுது. சரிங்களா? அப்போ டினாமினேட்டர் வந்து நம்ம ஈஸி. ஏன்னா டினாமினேட்டர் வந்து எப்பயுமே காம்ப்ளெக்ஸ் நம்பரே வரக்கூடாது. எப்பயுமே ரேஷனைசேஷன், இதுக்கு பேர் ரேஷனைசேஷன் ராயல் கிளாஸ் படிச்சிருப்பீங்க. ஒரு ஸ்கொயர் ரூட் வந்து கீழே வரக்கூடாது, நியூமேட்டரில் தான் வரணும், டினாமினேட்டர் வரக்கூடாது. அந்த மாதிரி ஐடியா தான் இதுவோ. அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரக்கூடாது, அதுக்காக பண்ணிக்கிறாங்க. இது என்ன ஃபார்மேட்? ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மேட். அப்போ பை ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் x ஐ ஐ ஐ எஸ் சார். 12i ஸ்கொயர். மேலே வந்து என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷன் 3 + 4i இன்ட்டு 4i into 5 plus 12i. இப்போ டினாமினேட்டர் ஈஸி தான். டினாமினேட்டர் என்ன கிடைக்குது? 25 + 144. கரெக்டுங்களா? எஸ் சார். நியூமரேட்டர் என்ன ஆகும்? 15 + 36i + 20i i ஸ்கொயர்டு மைனஸ் ஓகே 48 48. கரெக்டுங்களா? 48i square. i ஸ்கொயர்டு தான் மைனஸ் போட்டுடல. ஃபர்ஸ்ட் டக்குன்னு போட்டுரும், பார்த்துக்கோ. ப்ளஸ் வந்து மைனஸ் மாறிடும். ஓகேங்க சார். அப்போ ஆட் பண்ணுங்க. ரியல் பார்ட் என்ன கிடைக்குது? 15 - 48 எவ்வளோ கிடைக்குது? -33. இது எவ்வளோ கிடைக்குது? 20 + 36 56. 56. 56i டிவைட் பை இது என்ன கிடைக்குது? 169. கரெக்டாமா? எஸ் சார். 169. கரெக்டாமா? எஸ் சார். செப்பரேட் பண்ணி எழுதிருக்கீங்க. செப்பரேட் பண்ணணும். ஆமாம், அப்போ தான் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் வரும். அதனால தான் நம்ம செப்பரேட் பண்ணி எழுதுகிறோம். செப்பரேட் பண்ண முன்னாடி ரியல் பார்ட் என்ன? இது ரியல் பார்ட் வேல்யூ, இது வந்து இமேஜினரி பார்ட் வேல்யூ. இமேஜினரி பார்ட் எழுதும்போது ஐங்கிற வேல்யூ இல்லாமல் எழுதணும். சரிங்களாமா? எஸ் சார். -33/169. Imaginary y is equal to 56/169. அவ்வளோதான். ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் கேட்டுக்கிறாங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபார்மேட் எழுதியாச்சு, அண்ட் ஆல்சோ ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஃபார்மேட் எழுதியாச்சு. கரெக்டாமா? எஸ் சார். இது இன்னும் ஒரு ஃபார்மேட் கேட்குறாங்க. இதுக்கு பேர் ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டுங்குவாங்க. அதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவை தெரிஞ்சுக்குங்க. ஸோ அடுத்தது இதை பேஸ் பண்ணி ஒரு 2 மார்க் கொஸ்டின் வரும். இப்போ நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ். இது ரெக்டாங்குலர் ஃபார்மேட் பண்ண சொல்கிறாங்க. எப்படி பண்ணுவேன்? எனி ஐடியா? ரெக்டாங்குலர் ஃபார்மேட் ஒன்றும் இல்லை, எக்ஸ் ப்ளஸ் ஐயோட ஃபார்மேட் தான். எக்ஸ் ப்ளஸ் ஐயோட ஃபார்மேட் எழுதிட்டீங்கன்னா அது ரெக்டாங்குலர் ஃபார்மேட். சரிங்களா? ஓகேங்க சார். இது இந்த மாதிரி ஒரு 2 மார்க் வந்துட்டே இருக்கும். கொஞ்சம் பாருங்க. ஏன்னா இது மாதிரி நிறையா இருக்குது. இது மாதிரி ஒரு 2 மார்க் மேக்ஸிமம் கேட்க சான்சஸ் இருக்குது. சரியாமா? சார். இது எப்படி போடுவாங்கன்னு எனி ஐடியா? சார் இது அவங்க ஆல்ரெடி வந்துட்டு இதுக்கு எல்சிஎம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கான்ஜுகேட் கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப கஷ்டம் தான் கண்ணு. எப்பயுமே பாருங்க, இந்த பவரை மறந்துடுங்க. இது ஒரு நம்பராகவே வச்சுக்கோங்க. இதை நம்பராக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? காஞ்சிகேட் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இதை கன்சிடர் பண்ணுங்க பவர். அதே மாதிரி இதுக்கும் காஞ்சிகேட் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த பவரை கன்சிடர் பண்ணுங்க. நம்மளோட ஃபார்மேட் எப்படி தான் இருக்கணும்? கீழே வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு உண்டான ப்ராசஸை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பவரில் என்னங்குது அதை செக் பண்ணணும். சரிங்களா? எஸ் சார். அப்போ என்ன பண்ணலாம்? 1 + i டிவைடட் பை 1 - i. இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. இதில் பவர் இல்லாத கன்சிடர் பண்ணுறேன். அப்போ இன்ட்டு 1 + i divided by 1 + i. அப்போ என்னாச்சு? 1 + i ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 ஸ்கொயர் மைனஸ் i ஸ்கொயர். கரெக்டாமா? எஸ் சார். இது a ஸ்கொயர் ப்ளஸ் a + b தி ஹோல் ஸ்கொயர் மேலே கீழே வந்து என்னாச்சு? டேரெக்டாக 2ன்னு ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? எஸ் சார். என்ன கிடைக்குது? 1 - 1. கரெக்டா? 1 i ஸ்கொயர் வந்து -1 + 2i.
கரெக்டாமா? எஸ் சார். அப்போ 1 மைனஸ் 1 கட் ஆயிருமா? அப்போ 2i divided by 2 that is equal to iன்னு வருதா? ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் சொல்கிறா, கரெக்ட் பண்ணிக்கலாம். எஸ் சார். இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எஸ் சார். அப்போ இதனோட வேல்யூ ஐ, இதனோட வேல்யூ ஐ. அப்போ இதனோட வேல்யூ கண்டுபிடிச்சலாமா? -2i வரும். இல்லைங்க சார், கரெக்ட் தாங்க சார். ப்ளஸ் தான் ஆகுது, அடுத்துக்கு தான் -2i வரணுங்கிற பார்த்துக்கலாம். இது வந்துட்டு a + b the whole square ஃபார்முலா. ஆமாம், 1 - i divided by 1 + i. இதுக்கு காஞ்சிகேட் 1 - i into 1 - i divided by 1 + i into 1 - i. இது a - b whole square ஃபார்முலா. அப்போ 1 - 1 -2i divided by இது 1 + 1. அப்போ எகைன் என்ன கிடைக்குது? +1 - 1 கட் ஆயிருது, -2i by 2ன்னு வருது, இதுவும் கட் ஆயிருது, -iன்னு வருது. கரெக்டாமா? எஸ் சார். இப்போ என்ன நடக்குது? given that டேர்முக்கு போடுங்க. அந்த இது இஜெட்னு எடுக்க சொல்லிட்டு இது இஜெட்னு எடுத்துங்க. அப்போ இஜெட்டில் அப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்குது? i³ -i³. கரெக்டுங்களா? இது i மைனஸ் n இருக்குது, -i³ வருது. கரெக்டாமா? சார் இது மட்டும் மறுபடியும் இருக்க சொல்லுங்க சார். எந்த ஸ்டெப்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். -i வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோங்க சார். ஆமாடா, கிவன் நம்பர்ல போய் அப்ளை பண்ணுங்க. கிவன் நம்பர் யாரு? இவன் தானே கிவன் அது தட். வந்துட்டு நம்ம ஜட்னு எடுத்துக்கிறோமாங்க சார்? ஆமா, அது இஜெட்னு எடுத்துக்காத ஈஸியா இருக்கும். அதானே இஜெட்னு எடுத்தீங்கன்னா அது ஈஸியா இருக்கும், அதுக்காக ஓகேங்க எடுத்துக்கிறேன். சார். அப்ப இதனோட ஓகேங்க வேல்யூ சார். ஐ. பவர் இல்லாம எழுதுனா இதனோட வேல்யூ ஐ. கரெக்ட்டா? எஸ் அப்ப அது சார். i³ ஆகும், இது என்ன ஆகும்? -i³ ஆகும். கரெக்ட்டுங்களா? -i³. அது வெளிய மைனஸ் இருக்குது. எஸ் அப்ப சார். i³ உங்களுக்கு வேல்யூ தெரியும், இது -iன்னு தெரியும். எஸ் சார். இது என்னது? மைனஸ் கியூப் இருக்குது, மைனஸ் கியூப்னா மைனஸ் தான், அப்ப பிளஸ் வரும். மறுபடியும் i³ வேல்யூ என்ன தெரியும்? -iன்னு தெரியும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப என்ன z ஈக்குவல் என்ன கிடைக்குது? -2iன்னு கிடைக்குது. -2iன்னு கிடைக்குது. கரெக்டாடா கண்ணு? எஸ் சார். எனி டவுட்? இல்லைங்க சார், புரிஞ்சுதுங்க சார். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட கண்ணு. ஓகேங்க சார். சரி, இது ஈஸி தான். அந்த 26 எக்ஸாம் நீயே போட்டுருவ. நான் வெயிட் பண்றேன். கடகடன்னு போட்டுறீங்களா? எஸ் சார், போடுறேங்க சார். 2.6 26னா 2.6. போட முடியுதாடா? டவுட் இருக்குதா? போட்டுட்டு இருக்கேங்க சார். ம். செட் பண்ணிட்டேங்க சார்.
பார்க்குறேண்ணா. காஞ்சிகேட் போட்டுக்கிறேன். காஞ்சிகேட்டை போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணும்போது 18 -12i -12i மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 8 8னா ஐ ஸ்கொயர் வந்து -8 ஆயிடுது. ஸோ ஓகேம்மா, ஓரளவு கன்வீனியாக தான் இருக்கிறேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்து சரி, இந்த சம் போட்டு அப்படி தானே? எஸ் சார். இந்த சம் எப்படி போடுறாங்க? இன்வெர்ஸ் கேட்குறாங்க, கரெக்டா? எஸ் சார். அப்போ இன்வெர்ஸ் போட்டு பார்க்கலாம், எப்படி போடுவீங்கன்னு பார்க்கலாம். 1/z சார். ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். நம்ம டேரெக்டாக இன்வெர்ஸ் ஓடி இருக்கக்கூடாது. ஆமாம், 1/z நீ சொன்னது கரெக்டு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இது 4 மல்டிப்ளை பண்ணணும். 2 நம்பர் இருக்குது, 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர், 4 டைம் இதில் 2 எடுத்து மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி காஞ்சிகேட் கண்டு போடணும். சரிங்களா? போடலாமா? எஸ் சார். சார் ஃப்ரீயா நீங்க கால் பண்ணுங்க சார். போட முடியுதாடா, இல்லை டவுட் இருக்குதா? போட முடியுதுங்க சார், போட்டுட்டு இருக்கீங்க சார். சென்ட் பண்ணிருக்கேன் சார். நான் பார்க்குறேம்மா. கரெக்ட். 25 26 கரெக்டாக இருக்குண்ணா. ஸோ அடுத்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துக்கிறேன். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுற சம் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஒன் சால்வ் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி எக்ஸசைஸில் இருக்கும், நம்ம 2 வந்து சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன் இப்போ நான் சால்வ் பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் பார்த்து. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், நோட் பண்ணி வச்சுக்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். இது என்ன பண்ணுறீங்க, இஜெட்னு எடுத்துங்க. ஃபஸ்ட் ஒன்று 2 + i √3 whole power 10 plus 2 - i √3 whole power 10. சரி, அப்போ இஜெட் பார் கண்டுபிடுறாங்கன்னு. இஜெட் பார் என்ன ஆகுன்னு ஹோல் பார் போட்டுக்கலாமா? 2 + i √3 10 plus 2 - i √3 whole power 10 ஹோல் பார்னு போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும். z1 + z1 ஹோல் பார் போட்டால் z1 + z2 ஹோல் பார் போட்டால் z1 பார் + z2 பார்னு தெரியும். அடுத்தது zn ஹோல் பார் போட்டால் z பார் ஹோல் பவர் என்னன்னு தெரியும். கரெக்டுங்களா? இந்த 2 ப்ராப்பர்ட்டி தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது உங்களுக்கு தெரியும் நம்பருக்கு. அப்போ a + ib ஹோல் பார் போட்டால் என்ன பண்ணுவோம், a - ibன்னு எழுதலாம். கரெக்டுங்களா? 3 மட்டும் நான் வச்சுக்கோங்க. 3 அப்ளை பண்ண ரிசல்ட் வந்துச்சு. அப்போ சொல்லுங்க, பார் போட்டிங்களா? செப்பரேட் பண்ணுங்க. 2 + i √3 ஹோல் பவர் 10 ஹோல் பார். கரெக்டுங்களா? ப்ளஸ் 2 - i √3 ஹோல் பவர் 10 ஹோல் பார். கரெக்டாமா? ஹோல் பார். எஸ் சார்.
அப்ப இந்த ப்ராப்பர்ட்டி முடிஞ்சது. அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாமா? Yes, sir. அதாவது இந்த 2 plus I. ஆ அப்ப என்ன பண்ணலாம் இது 2 plus I 2 plus I root 3 bar whole power n. bar whole power 10. வெரி குட் சூப்பரா சொல்லிட்டேன். 2 minus I Plus 2 minus I root 3 the whole bar whole power 10. ஓகேங்களா? 10. Yes, sir. அப்ப பாருங்க என்ன சொன்னேன்? இங்க பாருங்க இந்த நம்பர் a plus ib ன்னு எப்படி எழுதலாம்? a minus ib ன்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? A minus IB அப்ப 2 minus I root 3 whole power root 10 3 10 plus minus 2 plus yes, ஆயிரும் sir. அது. 2 இது plus I root 3 whole power 10. இது திரும்ப எப்படி எழுதணும் இது? இது ரெண்டு அடிஷன் தானே? அடிஷனை மாத்தி எழுதிக்கலாமா? அப்ப 2 plus I root 3 whole Sir. power 10. இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். அதாவது காம்படிட்டிவ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும். பிளஸ் Yes, sir. 2 minus I root 3 whole power 10. இது வந்து z bar. கரெக்ட்டா? z bar ஓட ரிசல்ட் இது ஓவரால் என்னது Yes, given sir. the problem. given problem என்ன சொல்லிக்கிறோம்? z ன்னு எடுத்துக்கணும்னா. இது என்ன z? அப்ப z bar Yes, sir. கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்குது? z கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? புரிஞ்சுதாமா? Yes, sir. அப்ப z bar Yes, equal sir. z னா என்ன மீனிங்? z bar equal z னா ரியல். பியூர்லி ரியல். கரெக்ட்டா? Yes, sir. ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து பாருங்க. z bar equal to z ஆ இருந்தா பியூர்லி ரியல். z bar equal to minus z ஆ இருந்தா பியூர்லி இமேஜினரி. அப்ப நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவலா வருது. அதனால வந்து இது பியூர்லி ரியல் பார்ட். சரியாமா? Yes, sir. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். 2 மார்க்கிங் நிறைய டைம் கேட்டுக்கிறாங்க. ரெண்டு क्वेश्चन மாத்தி மாத்தி. இல்ல எக்ஸர்சைஸ்ல இதே மாதிரி ரெண்டு क्वेश्चन இருக்குது அது கேட்பாங்க. சரிங்களா? Okay, sir. நோட் பண்ணிட்டா சொல்ல அடுத்தது பார்க்கலாம் செகண்ட் ப்ராப்ளம். Sir, மேல இருந்து மட்டும் காமிங்க சார். ஓகே மேல ரெண்டு லைன் தான் இருக்கு. அவ்வளவு இது ஸ்டார்டிங். எஸ் சார். பண்ணிட்டே இருக்கேன். எழுதிட்டேங்க சார். எழுதிட்டேங்க சார். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. புரியுதுனாலும் கேட்டுக்கோ. சரிங்களா? எஸ் சார். இது என்ன கேட்டுக்கிறேன்? பியூர்லி இமேஜினரிங் கேட்டுக்கிறான். நான் எடுத்து பாருங்களேன். கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறான்? பியூர்லி இமேஜினரிங் கேட்டுக்கிறான். இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் படி என்ன பார்த்தோம்? இஜெட் ஈக்குவல் டு இஜெட் பார்னா ரியல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். பியூர்லி இமேஜ்னா இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் இஜெட் பார்னா z equal to minus z bar. ஓகே. இப்போ நமக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா இது ரெண்டு நியூமரேட்டர் டைம், இது டினாமினேட்டர் டைம் இல்லை. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இதுவும் இஜெட் பார். இது இஜெட் எடுத்து இது இஜெட் பார். அதனால நம்ம டேரெக்டாக நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிட்டோம். பட் இங்க பாருங்க இந்த ரெண்டு நம்பரும் சேம் நம்பர் இல்ல. ரெண்டு நம்பரும் சேம் நம்பர் இல்ல. கரெக்ட்டுங்களா? அதாவது இஜெட் இதை எடுத்து இஜெட் பார் போட்டு இது வருமா நமக்கு தெரியாது. என்ன பிரச்சனைனா டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது பத்தியா, அதுதான் பிரச்சனை. எப்பவுமே டினாமினேட்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்ணி போடுவோம். அத இதுக்கு தனியா செப்பரேட் பண்ணுங்க, இதுக்கு தனியா செப்பரேட் பண்ணுங்க. பண்ணன பின்னாடி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகேங்க சார். அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் இவனுக்கு நான் கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ற ஃபர்ஸ்ட் ஒர்க். இவனுக்கு நீ பண்ணா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரியாமா? கடகடன் பண்ணலாமா? ஓகேங்க சார். எஸ் சார். சரி அதை நான் இஜெட் 1ன்னு வச்சுக்கிறேன். நான் ரெண்டு பார்ட்டா டிவைட் ஆகும் இஜெட் 1ன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம பொறுமையா போடுவோம். 19 பிளஸ் அப்படியே பாருங்க. எனக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணுங்க. முடிச்சிடலாம். 9 டிவைடட் பை
Yes, sir. 5 minus 3i into 5 plus 3i. 5 plus 3i divided by 5 plus 3i. ஃபஸ்ட்டு டினாமீட்டர் கொடுத்துலாம், அது ஈஸி. 5 ஸ்கொயர்னா 25 அண்ட் 3 ஸ்கொயர்னா 9, 9 ப்ளஸ் 9 கரெக்டுங்களா? Plus 9. Yes, sir. இது உள்ள மல்டிபிள் பண்ணா 19 into 5 எவ்வளோ 90 கிடைக்கும்? into 5. எவ்வளோ கிடைக்கும்? 90 கண்ட்ரோல்னா 95 வா? 45. 1. Yes, sir. 95. அடுத்தது 19 into 3 16 57 19 into 3. 90 is 27. 7. 2. Yes, sir. 57. 57 i கரெக்டா? 57i. Yes, sir. 9 Plus 45i ம் plus 27i square. 27னா மைனஸ் 27 எழுதிக்கலாமா? Yes, sir. அப்போ கம்பைன் பண்ணி சொல்கிறேன்னு என்னாச்சுன்னு இது 34ன்னு வந்துடும். Yes, sir. 95 27. 27 எவ்வளோ கிடைக்கும்? 68 இது ரெடி பண்ண 68 தான்டா. பாரு 68, sir. இது ரெண்டையும் பண்ண 102 ஐயா. 57 plus. Yes, sir. 102. அப்போ தனித்தனியாக டிவைட் பண்ணுங்க. ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிக்கணும்ல. 25 plus 9, 34, sir. Denominator. ஆமாம் டினாமீட்டர் 34 ஆமாம் இருக்குங்க. Yes, sir. அப்போ 68னா 2 டைம் வருமா? Yes, sir. 2 டைம் ப்ளஸ் இது 3 டைம் கரெக்டுங்களா? Yes, sir. சரி இது ஒரு பார்ட் முடிஞ்சுது. இப்போ செகண்ட் பார்ட் முடிச்சிடலாம் அதே மாதிரி ஐடியாவில். Yes, sir. அது Z2ன்னு எடுத்துங்க. சின்னதாக எழுதுகிறேன் பாருங்கள். Z2 8 ப்ளஸ் ஐ டிவைடட் பை 1 ப்ளஸ் 2i. அப்போ இதுக்கு காஞ்சிகேட் 1 மைனஸ் 2i டிவைடட் பை 1 மைனஸ் 2i கரெக்டடா? Yes, sir. டினாமீட்டர் என்ன ஆகும்? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் வந்து 4, அது ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ 4 ஆயிரும் கரெக்டுங்களா? Yes, sir. மேலே என்ன ஆகும்? 8 மைனஸ் 16i ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஐ Minus 2i square plus 2. ப்ளஸ் 2 ஆயிரும் கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு? 10 மைனஸ் 15i கரெக்டுங்களா? டிவைடட் பை 5 Yes, sir. கரெக்டாகண்ணே? Yes, sir. அப்போ செப்பரேட்டாக டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? இது 2 கிடைக்கும், இது வந்து 3iன்னு கிடைக்கும் கரெக்டுங்களா? Yes, sir. சரி இப்போ நம்ம z ஈக்குவல் எழுதலாம். z1 பவர் 15 ப்ளஸ் z2 பவர் 15 எழுதலாம். ஏன்னா இதான z2. Yes, sir. ஏன் 15 வருது? z2க்கு வந்து என்ன கொடுத்துக்கலாம்? அந்த ரெண்டு நம்பருக்கு ஹோல் பவர் 15 இருக்குது, ஆனால் நான் 15 போட்டுக்கிறேன் கரெக்டாமா? Yes, sir. அப்போ போடுங்க பார்க்கலாம். that is equal to 2 plus 3i whole power 15 plus 2 minus 3i whole power 15 கரெக்டாக என்ன? Yes, sir. அப்போ z ஈக்குவல் இந்த வேல்யூனா z பார் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி பார்த்தது என்ன? ரெண்டையும் என்ன ஆகும்? ஓ சாரி, ரெண்டுக்கு நடுவில் மைனஸ் இருக்குது. நம்ம ப்ளஸ் போட்டோம், மைனஸ் இருக்குது. சாரி, ரெண்டுக்கு நடுவில் பாருங்க மைனஸ் தான் இருக்குது. அப்போ நம்ம எழுதும்போது இது மைனஸ் மாற்றிக்கணும் கரெக்டா? இது மைனஸ், ப்ளஸ் கிடையாது, மைனஸ். ஆமாம் 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 ப்ரீவியஸ் போட்டோம்ல அதே மாதிரி ஐடியா. இது கன்வெர்ட் பண்ண பின்னாடி ஹோல் பார் போட்டு கண்டுபிடிங்க. அப்போ இஜெட் பார் போட்டு என்ன வரும்னு பார்க்கணும். அப்போ ஹோல் பார் போட்டு எல்லாமே சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் சொல்லி பார்க்கலாம். நான் ரப்பாக போடுறேன், நீங்கள் கரெக்டாக பார்த்து போடுங்க. Yes, sir.
கரெக்டாக செக் பண்ணிக்கிடா. நம்ம ஈஸியாக தான் இருக்கும். மைனஸ் காமன் எடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இஜெட் பார் ஈக்குவல் டு இஜெட்னு கிடைக்கும். இஜெட் பார் ஈக்குவல் டு மைனஸ் இஜெட்னு கிடைக்கும். மைனஸ் காமன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேவா? ஓகேங்க சார். செக் பண்ணி பாரு, டவுட் இருந்தால் பார்த்துக்கோ.